Hello guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? First of all subscribe பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. Very soon நம்ம சேனலை 1 million subscribers ரீச் பண்ண போகிறோம். ஆல்சோ மினி vlogs போஸ்ட் பண்ணி May 23 1 year கம்ப்ளீட் ஆயிருச்சு. ரேண்டமாக போஸ்ட் செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அதுக்குள்ளே 1 year முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் டைம் 100K கூட ரீச் பண்ணலை, பட் இப்போ K எல்லாம் தாண்டி ரீச் பண்ண போகிறோம். சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜஸ்லேருந்து இப்போ வரைக்குமே கான்ஸ்டண்ட்டாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாருக்கும் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு டெய்லி ரொட்டீன் vlog தான். அண்ட் ரீசெண்டாக வர கமெண்ட்ஸில் நிறைய பேர் 10th and 12th மார்க் பற்றி கேட்டுட்ருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் அதுவும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃப்ரைடே சாட்டர்டேஸ் அப்படின்னாலே வீடே கோவிலாக மாறிடும். மேக்ஸிமம் எல்லா ஃப்ரைடேஸும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம். பட் ஒரு சில வீக் மட்டும் அது அப்படியே ஸ்கிப் ஆயிரும். ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மா காலையிலேயே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ளவர்ஸ் எல்லாமே மாற்றிட்டு விளக்கேற்றிருந்தாங்க. ஏஞ்சி பார்க்கும்போது ஒரே டெம்பிள் வைப்ஸ் தான். ஸோ நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் கிச்சனில் கொஞ்சம் திங்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறது இருந்தது, அதுதான் பார்த்துட்ருந்தேன். ஒரு சில வீட்டில் நானும் பார்த்துருக்கேன், டெய்லியுமே விளக்கேற்றுவாங்க. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பூஜா ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் டிமார்ட் போனப்போ செட் ஆஃப் 3 99 rupeesக்கு வாங்கிட்டு வந்திருந்தேன். இதில் மெயினாக பருப்பு ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தது. வாங்கிட்டு வச்சு என்னமோ 1 month ஆச்சு, பட் அதில் எதுவும் போட்டு வைக்காமல் ஓரமாக கிடந்தது. ஸோ பருப்பு ஐட்டம் ஸ்டோர் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் இருந்த பட்டாணி, சோயா சங்க்ஸ், அப்புறம் ஒயிட் சனா போட்டு ஃபில் பண்ணிட்டேன். குக்கிங்க்கு தேவையான மேக்ஸிமம் எல்லா க்ராசரி ஐட்டம்ஸுமே இந்த 4 பார்ட்டிஷனில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருப்போம். நீங்கள் கேட்டுட்ருக்கிற கிச்சன் டூரில் கண்டிப்பாக இது டீட்டெயில்டாக காட்டுறேன். இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா 1 pot ரசம் ரைஸ், அதுக்கு காம்பினேஷனாக உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வரைக்கும் 1 pot ரசம் ரைஸ் ட்ரை பண்ணது கிடையாது, அன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம். பட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. யூஸ்வலாக அப்பாவுக்கு வீட்டில் ரசம் வச்சாலே சுத்தமாக பிடிக்காது. ரசம்னு பேரை கேட்டாலே வீட்டு பக்கமே வரமாட்டாங்க, ஹோட்டல்லையே சாப்பிட்டு முடிச்சுப்பாங்க. பட் இந்த 1 potல செஞ்சது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஈவன் நேற்று வீட்டில் ரசம் வச்சப்போ கூட இந்த மாதிரி செய்யுங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாங்க. ஸோ உங்கள் வீட்டில் ரசம் பிடிக்காதவங்க யாராச்சும் இருக்காங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன். 1 கப் ரைஸ்க்கு 1/4 கப் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை 2-3 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசிட்டு அரிசி எடுத்த கப்பில் 5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மீடியம் சைஸில் 3 தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 4லேருந்து 5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். கரெக்டாக குக்கர் வைக்க போகிறப்போ பவர் கட் ஆயிருச்சு. ஆக்சுவலாக மினி vlogs டெய்லி போஸ்ட் பண்ணாததுக்கான ரீசனும் இதே தான். அடிக்கடி மழை பெஞ்சு பவர் கட் ஆகிட்டே இருக்கிறதுனால வீடியோ ஒழுங்காக ஷூட் பண்ண முடியல. பட் மேக்ஸிமம் நான் ரெகுலராக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். விசில் வர வரைக்கும் உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கோட தோல் எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தட் கலர் மாறாமல் இருக்கும். ஸோ கமிங் ஃபார் த மெயின் டாபிக், என்னோட 10th மார்க் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 500 482 ஸ்கோர் பண்ணியிருந்தேன். அண்ட் இதில் இன்னொரு ஹாப்பியான விஷயம் என்ன அப்படின்னா, நான் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவேன்னு தெரியும், பட் இது டோட்டலி அன்எக்ஸ்பெக்டட் தான். சப்ஜெக்ட் வைஸ் மார்க் பார்க்கும்போது சயின்ஸில் மட்டும்தான் சென்டம் எடுத்திருந்தேன். அதுக்கு அடுத்து தான் ஹையஸ்ட் மார்க் 97 சோஷியல் சயின்ஸில். இதில் சென்டம் ஸ்கோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் எனக்கு இன்டர்னல்ஸ்லேருந்தே மேப் மார்க்கிங் ஒழுங்காகவே வராது. பப்ளிக்லேயும் போய் சொதப்பிட்டேன். ஸோ அதனால தான் 3 மார்க் கிட்ட கம்மி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அப்புறம் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே 96 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். மேக்ஸில் இந்த கம்பல்சரி கொஷின் ஒன்று கேட்பாங்கல்ல, அது எனக்கு தெரியல, அதுவும் 2 மார்க்ஸில் கேட்குற கொஷின். தென் ஃபைனலி லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா 93. நான் சூஸ் பண்ணது கன்னடா. நீங்கள் எல்லோரும் ஒரு லாங்குவேஜ் தமிழ் எழுதின மாதிரி நான் ஒரு லாங்குவேஜ் கன்னடா சூஸ் பண்ணியிருந்தேன். சின்ன வயசில் பெங்களூரில் படித்ததுனால இங்கே வந்ததுக்கப்புறமா தமிழுக்கு ஆல்டர்னேட்டிவாக கன்னடா தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ வரைக்கும் தமிழ் கொஞ்சமாக படிக்க எழுத தெரியும், பட் பார்க்காம எழுத தெரியாது. ஸோ 482 தான் என்னோட 10th மார்க். அண்ட் இதில் ஹைலைட்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, 9th ஸ்டாண்டர்டே நான் படிக்கல, டேரெக்டாக 8th to 10 டபுள் ப்ரொமோஷன் பண்ணிட்டாங்க. லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி சிச்சுவேஷன் தான் எனக்கும். சாய்ஸே கிடையாது, ஒரே ஒரு ஆப்ஷன் தான், எஸ் ஆர் நோ. எஸ்ன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் போட்டால் லைஃப் நல்லாயிருக்கும். நோ சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக தாட்டே கிடையாது. எஸ்ன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா இனிஷியல் டேஸில் அழுகாத நாளே இல்லை. எப்படியாவது ஃபெயில் ஆகாமல் பாஸ் மட்டும் ஆகிட்டா போதும்னு இருந்த சிச்சுவேஷனில் ஸ்கூல் ஃபஸ்ட் மார்க் வந்துட்டேன்.
எதனால இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டினேன் அண்ட் எப்படி இதை ஓவர் கம் பண்ணி நான் ஸ்கூல் ஸ்டடீஸை முடித்தேன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னொரு vlogல ஃபுல் ஸ்டோரி ஷேர் பண்ணுறேன். ஓகே, 12th மார்க் நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஷேர் பண்ணுறேன். ப்ரெஷர் குக் பண்ண வச்சுருந்த ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 5 விசிலுக்கு அப்புறமா நல்லாவே குழஞ்சி ரெடியாக இருந்துச்சு. இப்போ இதில் வந்து புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். பர்ஃபெக்டாக அந்த ரசமோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து தாளித்து கொட்டிட்டா 1 pot ரசம் ரைஸ் ரெடி. தாளிப்புக்கு இன்னொரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் நெய் சேர்த்துருக்கேன். ரெண்டுமே நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போது இதில் ரசம்க்கு ரெடி பண்ண பவுடர் சேர்த்துக்கணும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மிளகு, சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், அப்புறம் தோலோடு சேர்த்த 10 பல் பூண்டு, 4-5 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். எல்லாமே எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரைஸோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி விட்டுட்டோன்னா 1 pot ரசம் ரைஸ் ரெடி. பட் மெயின் விஷயம், இந்த மாதிரி 1 pot ரசம் ரைஸ்லாம் ட்ரை பண்ணும்போது நம்ம ரெகுலராக எடுக்கிற ரைஸோட குவான்டிட்டியோட கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தண்ணி வந்து அதிகமாக சேர்த்து செய்கிறதுனால நம்ம கொஞ்சமாக சேர்த்தாலே குவான்டிட்டி நிறைய வந்துடும். சைட் பை சைடாக நான் இந்த உருளைக்கிழங்கு பொரியலும் ரெடி பண்ணிட்டேன். நான் இதுக்கு ஒரு பவுடர் வந்து அரைச்சி சேர்த்துருந்தேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. டீட்டெயில் ரெசிபி நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டான மீல் சாப்பிட்ட மாதிரி இருந்தது. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து ரெஸ்ட் எடுத்தாச்சு. சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆகி சித்தியும் தம்பியும் இங்கே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஒரு நாளைக்கு 4-5 மணி நேரம் சித்தி வீட்டுக்கு வந்துடுவோம். ஈவன் சம்டைம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் கூட இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிடுவேன். தம்பி பாப்பாலாம் இங்கே இருக்கிறதுனால டைம் போகிறதே வந்து தெரியாது. ஏதாவது பண்ணிவிட்டு அப்படியே ஜாலியாக போயிடும். சித்தி அவங்க ஹாஸ்டல் பக்கத்தில் மாங்காய் மரம் ஒன்று இருக்கும். அந்த மாங்காவோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா சான்ஸே இல்லை, அவ்வளோ ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். எப்போ ஹாஸ்டல் கிட்டே போனாலுமே ஒரு 4-5 மாங்காய் கிட்ட பறிச்சுட்டு வருவாங்க. அன்றைக்கும் வந்து 2-3 மாங்காய் பறிச்சுட்டு வந்ததில் கட் பண்ணிவிட்டு உப்பு மிளகா பொடி தொட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நல்லா வேறு மழை பெஞ்சிட்டு இருந்ததா, ஸோ ஈவினிங் கொஞ்சம் நேரம் அங்கேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அம்மா ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு 6 o'clock அங்கே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போவுமே மார்னிங் ஈவினிங் அப்படின்னா கண்டிப்பாக காஃபியாக தான் இருக்கும். பட் அன்றைக்கி என்னன்னு தெரியல, ஏலக்காய் போட்டு டீ குடிக்கணும் போல் இருந்தது. ஆல்ரெடி ஏலக்காய் ஃப்ளேவர்லேயே டீ பவுடர் ஒன்று வாங்கி வச்சுருக்கோம். அதை வச்சு தான் அன்றைக்கி வந்து டீ போட்டிருந்தேன். ஓகே, இப்போ வந்து என்னோடய 12th மார்க்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுவுமே நான் ஸ்கூல் ஃபஸ்ட் தான் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். பட் சொல்லிக்கிற அளவுக்கு சூப்பரான மார்க்லாம் கிடையாது. அவுட் ஆஃப் 1200 1027 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். இதுதான் ஃபர்ஸ்ட் மார்க்கான்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக நாங்கள் இருந்த ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மி. டோட்டலாகவே 9 members தான் இருந்தோம். அதுலேயும் 3 குரூப் இருந்தது. மேக்ஸ், பயாலஜி, பியூர் சயின்ஸ், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ். இன்னொரு விஷயம், அந்த ஸ்கூலுக்கு நாங்கள் தான் 11th and 12th ஃபர்ஸ்ட் பேட்ச். அதனால தான் ஸ்ட்ரென்த்துமே வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. அப்புறம் 11th and 12th நான் சூஸ் பண்ணியிருந்த குரூப் வந்து மேக்ஸ் பயாலஜி தான். ஆக்சுவலாக நான் இந்த குரூப் சூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் வந்து மெடிக்கல் சைட் போகணுன்னு சொல்லிட்டு தான். எது நம்ம சூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைப்போமோ ஃபைனலாக நம்ம லைஃப்பில் அதுதான் சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா வேறு வழியே இல்லாமல் தான் நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். பிடிச்சலாம் நான் கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணலை. சப்ஜெக்ட் வைஸ் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ், அதாவது கன்னடா தான் 179, அப்புறம் இங்கிலீஷில் 187, ஃபிசிக்ஸில் 182, கெமிஸ்ட்ரி 171, பயாலஜி 162, அப்புறம் ரொம்ப லீஸ்ட்டாக எடுத்த மார்க்ஸ் வந்து மேத்தமெட்டிக்ஸ் 147. ஸோ டோட்டலாக 1027 அவுட் ஆஃப் 1200. நான் 10th போட்ட எஃபர்ட் இன்னும் கொஞ்சமாக 12th போட்டிருந்தேன்னா இன்னுமே கூட நல்லா ஸ்கோர் பண்ணியிருப்பேன். பட் ஓகே, நான் கொஞ்சம் கம்மியாக எஃபர்ட் போட்டதுனால கம்மியான மார்க்ஸ், அதை நான் ரெக்ரெட்லாம் பண்ணலை. ஆல்சோ ரீசெண்டாக தான் 10th and 12th பப்ளிக் ரிசல்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்ஸ் வரலனாலும் இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். அதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. 10th and 12th மார்க் இம்பார்ட்டன்ட் தான். பட் அதுக்காக அந்த மார்க்கை வச்ச லைஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி டிசைட் பண்ணாதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இதுக்கப்புறம் பிடிச்ச கோர்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு காலேஜ் ஜாயின் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் எஃபர்ட் போட்டு ப்ராக்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணுங்கள். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் வந்து ராகி மாவு வாழைப்பழம் வச்சு சூப்பரான கேக் ட்ரை பண்ணியிருந்தேன். அதுவும் முட்டை சேர்க்காமல். ஸோ குயிக்காக ரெசிபி மட்டும் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து மிக்சர் ஜாரில் 2 பழுத்த வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் கப்பில் 1/4 கப் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் 3 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை, 2 கப் அளவுக்கு வெஜிடபிள் ஆயில், முட்டை சேர்க்காமல் 2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து சேர்த்துருக்கேன். அதே மெஷர்மெண்ட் கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். எக்ஸாக்ட் கிராம் மெஷர்மெண்ட்ஸ் அதுக்கப்புறம் கப் மெஷர்மெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
கொஞ்சம் கூட லம்ப்ஸ் இல்லாமல் இதே மாதிரி நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்திங்கன்னா வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி. இப்போ வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் ராகி மாவு, 1/2 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1 கப் ஃபுல்லாகவே ராகி மாவு சேர்த்துட்டோன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்கும். அதனால் நான் half of the போர்ஷனுக்கு வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அப்புறம் பேக்கிங் பவுடர் பார்த்திங்கன்னா 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சலிச்சுட்டு ஒரு டைம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேவருக்காக நான் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொஞ்சமாக ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த சாக்லேட் பேஸ்ட், அதை வந்து சேர்த்துக்கோங்க. கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். ஸோ இதில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 கப் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். கேக் சாப்பிடும்போது அங்கங்கே நட்ஸ் கடிப்பட்டால் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் கொஞ்சமாக வால்நட்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் பிளாக் கலர் ட்ரை கிரேப்ஸை வந்து கொஞ்சம் நேரம் சுடு தண்ணியில் ஊற வச்சு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நட்ஸ் மட்டும் இல்லாமல் பாதாம், பிஸ்தா, முந்திரி கூட சேர்த்துக்கலாம். இன்னும் நல்லா சாக்லேட்டி ஃப்ளேவர் வேணும்னா சாக்கோ சிப் சேர்த்திங்கன்னா கூட சூப்பராக இருக்கும். கேக் பேட்டர் நான் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் ரெடி பண்ணதுனால கப் கேக்கில் வந்து கொஞ்சமாக ஊற்றிட்டு பேலன்ஸ் வந்து நார்மலாக ரவுண்ட் டின் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து போட்டு வச்சுட்டேன். கப் கேக் முள்ள பேட்டர் சேர்க்கும்போது முழுசாக வந்து சேர்க்காமல் முக்கால்வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. கப் கேக்கோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக கொடைக்கானல்லேருந்து ஹோம்மேட் சாக்லேட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அது அப்படியே இருந்ததுனால அதை மட்டும் சென்டரில் வச்சு கொஞ்சமாக பேட்டர் ஃபில் பண்ணிட்டேன். அப்புறம் அதுக்கும் மேலே இன்னும் கொஞ்சமாக நட்ஸ் வந்து ஆட் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். 2 to 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணதுக்கப்புறமா ப்ரீஹீட் பண்ண ஏர் ஃப்ரையரில் வச்சாச்சு. ப்ரீஹீட்க்கு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி செல்சியஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணால் போதும். தென் கேக் டின் வச்சதுக்கப்புறமா அகெயின் 180 டிகிரி செல்சியஸ்க்கு 25 மினிட்ஸ் to 30 மினிட்ஸ்க்கு பேக் பண்ணி எடுத்தோன்னா கப் கேக் ரெடி ஆயிரும். அப்புறம் பேலன்ஸ் இருந்த கேக் பேட்டரை ரவுண்டாக இருக்கிற கேக் டின்க்கு மாற்றிட்டு கப் கேக் முடிஞ்சதுக்கப்புறமா இதையும் பேக் பண்ண வச்சுட்டேன். இது பேக் பண்ணுறதுக்குமே சேம் 180 டிகிரி செல்சியஸ், பட் 40 மினிட்ஸ்க்கு வச்சிங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆகி வரும். நான் வந்து எக்ஸாக்டாக 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு டூத் பிக் இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த கேக் மாவு வந்து ஒட்டாமல் க்ளீனாக வரணும். கேக் முழுசாக ஆறினதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கும்போதே எடுத்துட்டோன்னா பாதி அந்த டின்லேயே ஒட்டிடும். அதனால நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா டிமோல்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த ரவுண்டாக இருக்கிற கேக் டின் உள்ளே வச்சுட்டு டைம் செட் பண்ணியாச்சு. அதுக்குள்ளே வந்து கப் கேக்கும் நல்லா ஆறிடுச்சு. டு பி ஹானஸ்ட், மைதாவில் கேக் செஞ்சால் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அதே மாதிரி தான் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. கொஞ்சம் கூட ராகி மாவில் செஞ்ச மாதிரியே கிடையாது. அந்த வெனிலா எசன்ஸ்லாம் சேர்த்ததுனால வந்து இன்னுமே கொஞ்சம் கூட ஃப்ளேவர் சூப்பராக இருந்தது. எனக்கு பர்டிகுலராக அந்த டாப்பிங்ஸ் வச்ச நட்ஸ் வந்து நல்லாவே ரோஸ்ட்டாக இருந்தது. அது சாப்பிடும்போது தான் இன்னும் சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நட்ஸ் போட்டு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் மெயினாக யாருமே வால்நட் சாப்பிடவே மாட்டாங்க. அது அப்படியே வேஸ்ட்டாக தான் போகுது. அதனால நான் பாதாம் முந்திரிலாம் சேர்க்காமல் வெறும் வால்நட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தேன். வீட்டில் இருக்கிற குட்டீஸ் கேக் வேணும்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு கொடுத்து பாருங்கள். ராகி மாவுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அந்த நட்ஸ் அதுக்கப்புறம் இந்த சாக்லேட் ஃப்ளேவர்லாம் சாப்பிடும்போது கண்டிப்பாக எல்லா குட்டீஸ்க்கும் பிடிக்கும். டேஸ்டி யம்மி சூப்பராக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு சைட் குட்டிக்கிட்ட இருந்து வந்த ரிவ்யூ. உண்மையாகவே சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து கொஞ்சம் கப் கேக்ஸ் மட்டும் சித்தி வீட்டுக்கு பேக் பண்ணி கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்த கேக் வந்து எங்கள் வீட்டுக்காக வச்சுருந்தோம். பட் இந்த கேக் வந்து ரொம்ப நாள் வரைக்கும்லாம் இருக்காது. மேக்ஸிமம் 2 டேஸ் தான். அதுக்குள்ளே வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம இந்த vlogோட எண்டுக்கும் வந்தாச்சு. நீங்கள் கேட்ட மாதிரி 10th and 12th மார்க் ஷேர் பண்ணியாச்சு. அண்ட் நிறைய பேர் கேட்டிருந்த எக்லெஸ் கேக் ரெசிபியும் ஹெல்த்தியான வெர்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாவது ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா கூட மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த vlog உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பை.